Hello friends, welcome to Jenny Cooks. Friends, இன்னைக்கு பீட்ரூட் சாதம் ரொம்ப சுவையா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பீட்ரூட் சாதத்துல நான் தக்காளி எதுவும் சேர்க்காம செஞ்சிருக்கேன். குக்கர்ல தான் செஞ்சிருக்கேன். ரொம்ப ஈஸியா இருக்கும். பீட்ரூட் பாத்தீங்கன்னா இனிப்பா இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஒரு சிலர் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த மெத்தட்ல நீங்க குக்கர்ல வச்சு பாருங்க. கொஞ்சம் கூட அந்த இனிப்பு சுவையே இருக்காது. சாப்பிடவும் ரொம்ப அருமையா இருக்கும். லஞ்சுக்கு வந்து குழந்தைங்களுக்கு நீங்க வந்து டிஃபன் பாக்ஸ்ல போட்டு கொடுக்கலாம். பெரியவங்களுமே தாராளமா சாப்பிடலாம். ரொம்ப அருமையா இருக்கும். இந்த பீட்ரூட் சாதம் செய்யறதுக்கு நான் 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் டெய்லி சமைக்கிற நம்ம சாப்பாட்டு அரிசியில் கூட நீங்கள் செய்யலாம், இல்லை சீரக சம்பாவில் கூட நீங்கள் செய்யலாம். நான் இந்த மெஷரிங் கப்பில் 2 கப் எடுத்திருக்கேன், 400 கிராம். இது வந்து தண்ணி ஊற்றி அலசிக்கோங்க. இந்த பாஸ்மதி அரிசி, சீரக சம்பா இதெல்லாம் வந்து ரொம்ப நேரம் அலசக்கூடாது. 2-3 டைம்லாம் அதோட வாசனையெல்லாம் போயிடும். அதனால் ஒரு டைம் மட்டும் நல்லா பிசைஞ்சு கழுவுனிங்கன்னா அரிசி உடஞ்சிடும். அதனால் மெதுவாக கையில் அலசிட்டு இந்த மாதிரி தண்ணி வடிகட்டிக்கோங்க. ஒரு டைம் அலசினா போதும். இந்த தண்ணி வந்து செடிக்கு எதுக்காக ஊற்றிடுங்க, ரொம்ப நல்லது. இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அப்படியே ஊறட்டும். ஃபஸ்ட்டு நம்ம பீட்ரூட் சாதம் செய்கிறதுக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு வேலையை செய்யலாம். இப்போது 2 மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்துருக்குறேங்க. இது வந்து நான் கட் பண்ணி தான் செய்ய போகிறேன். அந்த கிரேட் பண்ணி செய்கிறதில்ல, கட் பண்ணி செஞ்சிங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அது இல்லாமல் அதோட சத்துக்கள் கொஞ்சம் வீணாக போகாத மாதிரி இருக்கும். சீவும் போது நிறையா சத்து போயிடும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி செஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பீட்ரூட் தோல் சீவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் சைஸாக கட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா நான் இந்த மெத்தடில் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன பீஸாக சூப்பராக கட் பண்ணி எடுத்துருக்கலாம். நீங்கள் பொரியலுக்கு கூட இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். பீட்ரூட்டு பாருங்கள், கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு குக்கர் வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். இது நல்லா சூடானதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் செய்ய போகிறேன். தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் ரொம்ப நல்லது. தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 50 ml சேர்த்துருக்கேன். அது லைட்டாக சூடானோடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, இதெல்லாம் போடணும். கடுகும் வந்து நல்லா வெடிக்கணும். ஒரு 2-3 வரமிளகாய். இது கூட நம்ம மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் வரமிளகாய் ஒரு 2-3 வந்து கிள்ளி போட்டுக்கோங்க. கட்டாயம் இதே மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறமா ஒரு 5 பல் பூண்டு, நல்லா பெரிய பல் பூண்டு 5 எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். அந்த பூண்டோட நிறம் வந்து லைட்டாக மாறணும், அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இப்போது நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் இது கூட சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த 2 கப் ரைஸ்க்கு அந்த 100 கிராம் வெங்காயம் பத்தாது. அதனால் இன்னும் ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம் சேர்த்து செஞ்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம்லாம் நல்லா ப்ரௌனாலாம் வதங்கக்கூடாது. ஒரு அரைவாசி நமக்கு வதக்கணும்னா போதுங்க. இந்த அளவுக்கு நமக்கு வதக்கணும்னா போதும். கூடவே ஒரு 2-3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா. இந்த அளவுக்கு நமக்கு வதங்கினா போதும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இது வந்து ஸ்கிப் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இது போட்டிங்கன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்த்துருக்கேன். இது போடாமல் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு சும்மா ஒரு 10 செகண்ட் வதக்கிட்டு பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருந்தீங்களா அதை வந்து சேர்த்துக்கலாம். 2 பீட்ரூட் நான் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துட்டு இது வந்து ரொம்ப அதிகம்லாம் வதக்க வேணாம். இது வந்து டக்குன்னு இந்த சாப்பாடு வந்து செஞ்சு முடிச்சிடலாங்க. இது வந்து ஒரு 30 செகண்ட் வந்து நீங்கள் வதக்குனிங்கன்னா போதும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பீட்ரூட் நல்லா வதக்கியாச்சு. இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா 4 கப் தண்ணி கொதிக்க வச்சு இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி நம்ம சேர்க்கணும். கொதிக்க வச்சு சேர்க்கும்போது நமக்கு சீக்கிரமாக சாதம் ரெடியாகி வந்துடும். ஏன்னா இது கூட தக்காளி வேறு எதுவும் நம்ம சேர்க்கல. அதனால் நமக்கு 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்திங்கன்னா தான் கரெக்டான அளவில் இருக்கும். பர்ஃபெக்டாக நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ அரிசி வந்து தண்ணியெலாம் சுத்தமாக வடிகட்டிட்டு அரிசி மட்டும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு, கல் உப்பு சேர்த்துருக்கேன். இது பர்ஃபெக்டான அளவில் இருக்கும். அரிசி சேர்த்த உடனே நீங்கள் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வெந்துட்டு இருக்கட்டும். அந்த தண்ணியெலாம் வத்துற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். அது ஒரு 5 நிமிஷத்துலேயே நமக்கு தண்ணி வற்றி வந்துடும். உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க, கரெக்டான அளவில் இருக்கும். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க.
கொஞ்சமாக லெமன், ஒரு பாதி லெமன் எடுத்து அதில் கொஞ்சம் மட்டும் ஜூஸ் புழிஞ்சுட்டுக்கோங்க, ஒரு 1/4 பழம் மட்டும். ஏன்னா புளிப்புக்காக தக்காளி நம்ம சேர்க்கல, அதனால் பாருங்கள் தண்ணி இந்தளவு வற்றிருக்கு. இன்னும் கொஞ்சம் வற்றட்டும். அதாவது மீடியம் ஃப்ளேம்லேயே வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அப்புறம் தண்ணி சுத்தமாக பற்றாமல் போயிடும். இந்த அளவு வந்தோடனே அடுப்பை இப்போ சிம்மில் வச்சுக்கணும். இந்த சின்ன சின்ன வார்த்தையெல்லாம் கவனிச்சிங்கன்னா தான் பர்ஃபெக்டாக வரும். இப்போ ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் சிம்லேயே வச்சு வேக வைங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான பீட்ரூட் சாதம் அப்படியே உதிரி உதிரியாக பூ மாதிரி நமக்கு கிடைக்கும். ஒன்றோட ஒன்று ஒட்டாது, ஆனால் நல்லா வெந்திருக்கும். கட்டாயமாக நான் வீடியோவில் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா அந்த தண்ணி வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு அடுப்பு ரொம்ப சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி மட்டும் போட்டிங்கன்னா போதும். குக்கர் நம்ம இந்த வெயிட்லாம் போட்டு விசில் விடணும்லாம் அவசியம் இல்லை. மூடி போட்டு சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி உதிரியான பீட்ரூட் சாதம் நமக்கு தயாராகிடும். இது சைடிஷ் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா காரமாக போட்டு நல்லா வறுத்து சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆம்லேட் வச்சு சாப்பிட்லாம், இல்லைனா ஊறுகாய் வச்சு சாப்பிட்லாம், அல்லது வெங்காய பச்சடி இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இதே போல் பீட்ரூட் சாதம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த பீட்ரூட் சாதம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.